ஹார்மோனிக் ஆப்ஷன் பையிங் ஹார்மோனிக் ஆப்ஷன் ட்ரேடிங். ரொம்ப நாளாக வந்துட்டு நம்ம ஹார்மோனிக் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஆப்ஷன் செல்லிங் மட்டும் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம நிஃப்டியில். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஆப்ஷன் பையிங், நம்ம ஏற்கனவே வந்து ஆப்ஷன் பையிங் வந்து ஸ்டாக் ஆப்ஷன் பையிங் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம HDFC பேங்க்கில் வந்து ஒன்று பண்ணோம், ரிலையன்ஸில் ஒன்று பண்ணோம் நம்ம, அண்ட் பாலிகேப். அண்ட் டுடே இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்டாக் ஆக்சுவலாக பையிங் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் ஆப்ஷன் பையிங் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஸோ இதை வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் ஏன் ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற தாட் ஒரு 2 வீக்ஸாகவே போயிட்டு தான் இருந்தது. இன்றைக்கி அதை வந்து ஒரு ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணிவிட்டு, சரி நம்ம யூஸ்வலாக ஃபாலோ பண்ண பேட்டர்ன்ஸ், எனக்கு சூட் ஆகிற பேட்டர்ன்ஸ் ஆனால் ABCD பேட்டர்ன் அண்ட் ஹாஃப் பேட் அண்ட் பேட், இந்த 3 பேட்டர்ன் எங்கெல்லாம் வந்து செட்டப் அமையுதோ ஸோ அங்கே நம்ம வந்து ட்ரேட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற பிளானில் ஒரு 50,000 rupees கேபிட்டல் வந்து இதுக்கு நான் அலோகேட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த அலோகேட் பண்ண கேபிட்டல் யூஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு பஞ்ச் ஆஃப் ட்ரேட்ஸ் எடுத்திருந்தேன் நான். ஸோ இந்த வீடியோவில் வந்து அந்த ட்ரேட்ஸ்லாம் வந்து என்ன மாதிரி போயிருந்தது, என்ன மாதிரி பேஸ்லாம் வந்து ட்ரேட்ஸ்லாம் எடுத்திருந்தேன் நான், அந்த லாஜிக்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இதோட பியூர் பர்பஸ் வந்துட்டு திஸ் இஸ் பாசிபிள் அப்படிங்கிற டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒன்று. ரெண்டாவது, ஐ வாண்ட் டு ரெக்கார்ட் மை ஜர்னி ஹியர். ஸோ தட் இஸ் 2. மூணாவது, யூ கேன் அவாய்ட் தோஸ் மிஸ்டேக்ஸ் பை லேர்னிங் ஃப்ரம் வாட் மிஸ்டேக்ஸ் ஐ டூ, ரைட்? அண்ட் திஸ் இஸ் நெவர் அ ஃபினான்ஷியல் அட்வைஸ். இது வந்து சத்தியமாக ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. ஃபினான்ஷியல் அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டு ஐம் நாட் சச் அ பிக் கை. ஐம் அ காமன் மேன். ஒரு லாஸ்ட் ஒரு 6-7 இயர்ஸாக வந்துட்டு ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஒரு 12 இயர்ஸாக வந்துட்டு ஒரு லீன் திங்கிங் கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான விஷயத்தை எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ப்ராசஸாக க்ரியேட் பண்ணுறது தான் வந்து என்னோடய டே ஜாபாக இருந்தது, ரைட்? ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி இதெல்லாத்தையும் கடந்து வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 1 month வந்துட்டு ஃபுல் டைம் ட்ரேடிங் அண்ட் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு காமன் மேன், ரைட்? ஸோ நான் வந்து இதை பண்ண முடியுமா அப்படிங்கிறத நான் பார்த்துட்ருக்கேன் நான். இதை தான் வந்து இந்த ஜேர்னலில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க நீங்கள், ரைட்? ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் ஸ்கேல்பிங் இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத, ஆப்ஷன் ஸ்கேல்பிங் நான் பண்ணுறத நீங்கள் வந்து பாருங்கள். நீங்கள் எப்படி பண்ணுறதுலாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். என்னென்னா தட் நீட்ஸ் லாட் ஆஃப் ப்ராக்டிஸ். ஆல்ரைட், ஸோ வித் இட் நாட் ஜஸ்ட் ஜம்ப் இன் டு டுடேஸ் வீடியோ. திஸ் இஸ் முத்துகிஷோர், வெல்கமிங் யூ டு ஹார்மோனிக் ஆப்ஷன் ட்ரேடிங் சீரிஸ். ஸோ ஓகே, இன்னைக்கு மார்னிங் வந்து 10 o'clock தான் வந்து நான் தமிழ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் இன் டு 1 minute. ஸோ 1 minute பார்த்தா எனக்கு தெளிவாக தெரியும் மார்க்கெட் என்னவா இருந்தது அப்படின்னா, எங்கே இருந்தது அப்படின்னா, இன்னைக்கு டேல வந்துட்டு ஒரு டவுன் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகிட்டு, ஸோ இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஓப்பன் ஆகிட்டு டவுனு, திரும்ப ஒரு அப்பு, திரும்ப இப்படி போயிட்டு கீழே வந்துட்டான். டே லோ பிரேக் பண்ணியிருந்தாங்க. பிரேக் பண்ணிட்டு திரும்ப வந்து ஒரு கரெக்ஷன் நடந்துட்டு இருந்தது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ திஸ் வாட் வாஸ் ஹேப்பனிங், ரைட்? அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்துட்டு சரி ஓகே நம்ம இதை வந்து என்ன பண்ண அப்சர்வ் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஸோ வாட் ஹேப்பன்ட் வாஸ், இந்த ஹையை ஆக்சுவலாக பிரேக் பண்ணாங்க. இந்த ஹை பிரேக் பண்ணுறான் அப்படின்னா there is a என் பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சு எனக்குங்க. ஸோ என் பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா we need to plot this graph. என் பேட்டர்ன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா வந்துட்டு ஒரு ஷார்ட் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிச்சு எனக்கு. ஸோ நம்ம வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்ட்டு ஐ கிரியேட்டட் திஸ் என் பேட்டர்ன். ஸோ இந்த என் பேட்டர்னுக்கு நான் ட்ராப் பண்ணிட்டேன். இது வந்து இட்ஸ் நாட் அ சிங்கிள் லைன் ஆல்வேஸ். சிங்கிள் லைனே கிடையாது. ஆக்சுவலாக வந்து இட்ஸ் ரிவர்சல் ஜோன் வந்துட்டு மல்டிபிள் லைன்ஸ் இருக்குது உங்களுக்கு, மல்டிபிள் லெவல்ஸ் இருக்குது உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 24,306 நெக்ஸ்ட் லெவல், 24,306, 24,308. ஸோ தீஸ் ஆர் தி லெவல்ஸ். இங்கே வந்து ஜஸ்ட் நான் வாட்ச் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன் நாங்கள். இப்போ பாருங்க, நான் என்ன பண்ணேன்னா வந்து இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுது 10-7க்கு வந்துட்டு ஐ டுக் மை ஃபர்ஸ்ட் என்ட்ரி. சரி ஓகே, இந்த 1 லெவல் கிட்டே நான் வந்து ரிவர்ஸ் ஆகிறான். அப்போ வந்து திஸ் கை கேன் கம் டவுன் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனில் இந்த 10-7க்கு ஆக்சுவலாக ஒரு ஷார்ட் போனேன் நாங்கள். டார்கெட் வந்து சம்வேர் ஹியர், இந்த 24,217 இந்த ரேஞ்ச் கிட்ட வரணும்னு சொல்லி நான் எதிர்பார்த்துருந்தேன் நான். என்ன நடந்தது அப்படின்னா இங்கே வரல, அதுதான் வந்து நடந்தது. ஸோ பட் அதுக்கு பதிலாக வந்துட்டு மார்க்கெட் வாஸ் ட்ரேடிங் அட் திஸ் ஹையர். கொஞ்சம் மேலே வரைக்கும் போயிட்டு வந்தாங்க. ஸோ இன்னொரு கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணேன் நான். வெயிட் பண்ணி பார்த்தபோது தெர் வாஸ் நோ மூமெண்ட். மேலே தான் போயிட்டான். மேலே போயிட்டு ஆக்சுவலாக வந்து இந்த லெவலுக்கு போய் இங்கே போய் வச்சிட்டாங்க. ஒரிஜினலி மை ஸ்டாப் லாஸஸ் ஹியர், இந்த இடத்துக்கிட்ட வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தேன். பட் அவன் இந்த இடத்துக்கு போனதுமே வந்து அடுத்த கேண்டில் வந்துட்டு ஐ வெயிட்டட் ஃபார் கன்ஃபர்மேஷன் ஆல்சோ. அடுத்த கேண்டில் ரிவர்சல் கேண்டில், ரெட் கேண்டில். சரி ஓகே, அப்போ வந்து இந்த லெவல் இல்லைன்னா அடுத்த இந்த லெவலில் ரிவர்ஸ் ஆரம் போலன்னு சொல்லிட்டு இங்கே அனதர் லாட் அங்கே ஆட் பண்ணுறேங்க நான், ரைட்? ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த கேண்டில் திரும்ப ரெட்டு, திரும்ப க்ரீனு, திரும்ப மேலே போயிட்டாங்க.
ஸோ ஹியர் ஐ நோ தட் ஓகே இந்த 2 லெவல் தாண்டிட்டோம்னா இன்ட்ராடேல இஃப் த மொமெண்டம் இஸ் வீக் அப்படின்னா வந்து டெஃபினட்டாக இது இங்கே ரிவர்ஸில் வந்துடணும். இஃப் த மொமெண்டம் இஸ் ஸ்ட்ராங், நல்லா மேலே போகிறது தான் எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னா திஸ் கே ஹேஸ் டு கோ அப் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஸோ நான் என்ன டிசைட் பண்ணுறேன்னா இங்கே ஒரு ஜோன் ட்ரா பண்ணி பார்ப்போம். நம்ம ஜோனில் வந்து எதுவுமே நமக்கு இது தெரியல, நமக்கு ஜோனில் வந்து இந்த இடத்துல பாயிண்ட்மே தெரியல அப்படின்னா இதில் வந்து தாண்டி பிரேக் அவுட் ஆகிட்டா அப்படின்னா வில் எக்ஸிட் திஸ் ட்ரேட் அப்படின்றதான் பிளான் பண்ணியிருந்தேன் நான். ஸோ வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட், வேர் இஸ் ரெக்டாங்கிள். ஸோ இதுதான் ஃபைனல் ஜோன் நான் மார்க் பண்ணியிருந்தது. இந்த ஜோனுக்குள்ளார வந்து இந்த ஜோன் தான் வந்து ஃபைனல். இதை தாண்டி போயிட்டோன்னா வந்துட்டு ஐ வில் பி அவுட் ஆஃப் தி ட்ரேட் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். என்ன நடந்ததுன்னா அடுத்த ட்ரேடே வந்து உங்களுக்கு ரிவர்சல் வந்தது. அடுத்த கேண்டில் எனக்கு ரிவர்ஸ் வந்தது. சரி, இந்த 2 கேண்டில் ரிவர்ஸில் வரும். என்ன பண்ணேன், இந்த கேண்டிலோட எண்ட்லேயே வந்துட்டு இன்னொரு ஷார்ட் போனேன் நான். இந்த கேண்டில் எண்ட்லேயே இன்னொரு ஷார்ட் போனேன் நான். இது போயிட்டு இந்த ஷார்ட் இனேபிள் இருந்துட்டு இருக்கும்போது வாட் ஐ டிட் வாஸ் ஐ விசிட்டட் தி பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் போய் அந்த கார்டில் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்கறதுக்கு போனேன். நான் போயிருந்த போது வந்துட்டு he was at bank nifty was trading at this price point. இது அப்போ நான் அந்த 3 ட்ரேட் நிஃப்டியில் எடுத்திருந்தேன். நன் வாஸ் ஹிட்டிங் டார்கெட், எவ்ரி திங் வாஸ் லாஸ்ட்டில் தான் இருந்தது. ஆக்சுவலி எம்டம் லாஸ்ட் தான் இருந்தது. ஸோ பேங்க் நிஃப்டி என்னவா நடந்தது அப்படின்னா அது வரைக்கும் அப்போ தான் பார்க்குறேன் நான். மார்னிங்லேருந்து கீழேருந்து மேலே போயிட்டு திரும்ப ஒரு கரெக்ஷன், அங்கேருந்து மேலே போயிட்டு இருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஐ ட்ரூ ஃபிபனாச்சி ஃபார் திஸ் ப்ரைஸ் ஆக்ஷன். இருக்கா யா சரி, இதுக்கு வந்து ட்ரா பண்ணேன். இந்த மூமெண்ட்டுக்கு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரா பண்ணுறாங்க. நான் ட்ரா பண்ணிவிட்டு நான் வந்து பார்க்குறேன். நான் பார்க்கும்போது என்ன இருந்ததுன்னா அங்கே அந்த ரெட் கேண்டில் ஃபார்ம் அந்த அதே டேத்தில் இந்த இடத்துல வந்து இந்த 886 ஒரு ரிஜெக்ஷன் வந்துருங்க. ஸோ இங்கே ரிஜெக்ஷன் வந்துருக்கு. என்ன பண்ணேன், ஐ அகைன் பாட் இங்கேயே ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ணேன். இங்கே இப்போ தான் ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கிறேங்க. நான் இங்கே ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ணிவிட்டு திரும்ப அடுத்து இந்த நிஃப்டியில் நான் போய் வாட்ச் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டக்குன்னு விழுந்துருச்சுங்க. 50 years here. நிஃப்டியில் இங்கே இருந்தது. நம்ம இந்த கேண்டில் பார்த்தோம். நம்ம இங்கே என்ட்ரி எடுத்தீங்கன்னா அடுத்து டக்கு டக்குன்னு அடிச்சு வந்துட்டாங்க. இவனும் ப்ராஃபிட்டில் வரான், இவனும் ப்ராஃபிட்டில் வரான். வாட் இஸ் பேங்க் நிஃப்டியும் ப்ராஃபிட்டில் வந்தான். அது பார்த்த டக்குன்னு வந்து அப்புறம் அதுக்கு உண்டான லெவல்ஸ் வந்ததும் வந்துட்டு எக்ஸிட் பண்ணிட்டேன். மை ஒரிஜினல் டார்கெட் வாஸ் டிஃப்ரெண்ட், பட் ஐ எக்ஸிட்டட் வித் சம் எக்ஸஸ் ப்ராஃபிட் தான். நிஃப்டியில் மை ஒரிஜினலி மை டார்கெட் வாஸ் லைக் இந்த லெவல் தான் வச்சுருந்தேன் நான். இவ்வளோ தூரம் போயிட்டோன்னா சரி ஓகே, அப்போ நம்ம வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்ட் கிட்ட வரும்போது வித்துட்டு வந்துடலாம். நம்ம இந்த 24,300 கிட்ட வரும்போது கொடுத்துலாம் நினச்சேன் நான். பட் அதுக்கு முன்னாடியே வந்து டக்குன்னு இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. 0.886 கிட்ட வந்தபோது வந்து மேனர் வந்து ட்ரேட் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். நான் வந்து ஃபிசிக்கலாக இது போடலங்க. ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன், பட் ஆனால் வந்து செல் ஆர்டருக்கு பதிலாக பை ஆர்டர் போட்டிருந்ததுனால அங்கேயும் எக்ஸ்ட்ரா பை ஆச்சு. ஸோ இம்மீடியட்டாக வந்துட்டு அந்த மொத்த குவான்டிட்டியை வந்து கட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இந்த டிரான்சாக்ஷனில் ஐ மேட் சம் 1200 சம்திங் ப்ராஃபிட் நினைக்கிறேன். சரி, அதான் ப்ராஃபிட் தான் காட்டக்கூடாதுன்றாங்களே, நம்ம வந்து எதுக்கு போய் காட்டிக்கிட்டு. சரி, இது நடந்து இருந்தது ரைட். ஸோ இங்கே நான் பண்ண ஒரு மேஜர் மிஸ்டேக் வந்துட்டு சார்ட்லேயே நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தது. சார்ட்டில் ஆர்டர் போடும்போது டிஃபால்ட்டாக வந்து பை அண்ட் செல் வந்து காட்டுவாங்க. அந்த பை ஆர்டர் தான் இருக்குவாங்க. நான் அதை வந்து சரியாக கவனிக்காமல் வந்து செல்லுக்கு மாற்றாம நான் வந்து பையில் அப்படியே வச்சு போட்டதுனால 111க்கு ஆக்சுவலாக எக்ஸிட் இருக்க வேண்டிய ட்ரேட் 111க்கு ஆக்சுவலாக பர்ச்சேஸ் ஆச்சு. ப்ரீமியம் நம்ம கையில் இருந்ததுனால அந்த ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. அங்கே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி வந்து நான் ஆர்டர் போட்டுட்டு நான் வந்து டார்கெட் செட் பண்ணலான்னு யோசிக்கிறதுக்குள்ளார கீழே வந்துட்டாங்க. ஸோ திஸ் இஸ் குவாய்ட் லக்கி ட்ரேட் தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ அவன் கீழே வந்துட்டாங்க. அதனால் நான் வந்து இந்த ட்ரேடை நான் வந்து இங்கே எக்ஸிட் பண்ணிட்டேன். யுவர் இயர் இங்கே வந்தது டக்குன்னு சரி ஓகே இது போதும் நமக்குன்னு சொல்லிட்டு இந்த ட்ரேட் எக்ஸிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஹி கண்டினியூ டு கோ டவுன். கீழே போனால் அவன் திரும்ப வந்து ஒரு ஷார்ட் போனோம். நம்ம ஷார்ட் போய்ட்டு ஒரு ப்ராஃபிட் கவர் பண்ணோம். திரும்ப மேலே போயிட்டு இருந்தபோது தான் வந்து இந்த ஜோனில் திரும்ப நான் ஷார்ட் பண்ணேன் பேங்க் நிஃப்டி. புட் ஆப்ஷன் பை பண்ணேன் நான். பட் அது வந்து திரும்ப மேலே போயிட்டு இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் எக்ஸிட் பண்ணிட்டேன். இங்கே
இந்த ட்ரேட் நான் வந்து இது பண்ணல, பிரமிட்லாம் பண்ணல, எக்ஸிட் பண்ணிட்டேன். பட் அதுக்கப்புறம் வச்சுனா கூட வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். பட் ஐ டி நாட் டூ தட், ரைட். அண்ட் நிஃப்டி பர்ஸே அந்த ஒரு ட்ரேட் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து இங்கே இடத்துல பையிங் ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு 0.886 பையிங் நடந்ததுனால 0.886 பையிங் நடந்ததுனால இமீடியட்டாக ஒரு கால் ஆப்ஷன் பை பண்ணேன். கால் ஆப்ஷன் பை பண்ணிவிட்டு அது இந்த லெவல் கிட்ட போகும்போது இந்த இடத்துல ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது எக்ஸிட் பண்ணிட்டேன். வை? பிகாஸ் தட் இஸ் ஹாஃப் பேட் லெவல். ஹாஃப் பேட் லெவலில் ஒரு ரிவர்ஸ் நடக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த ரிவர்சல் வில் பி ரெஸ்பெக்டட் அப்படின்றதுனால இந்த இடத்துல ரிவர்சல் பார்த்த மாதிரி நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். இதில் ஒரு 300 ரூபாய் இன்னும் ப்ராஃபிட் வந்து நினைக்கிறேன். திஸ் இஸ் ஆல்சோ நாட் லோடிங். ஐ திங்க் திஸ் இஸ் ஹெல்பிங் அஸ். சரி, ஓகே. அண்ட் நிஃப்டியில் அதுக்கப்புறம் என்ன நடந்தது, என்ன பண்ணுன்னா ஃபைனலாக வந்துட்டு ஐ லுக் அட் தி ஹையர் டைம் ஃப்ரேம். ஹையர் டைம் ஃப்ரேம் என்ன நடக்குது வந்து பார்த்தபோது தெர் இஸ் ரிவர்சல் தட் இஸ் ஹேப்பனிங். என்ன நடந்ததுன்னா இந்த இடத்துல பாருங்க, இந்த ஜோனுக்கு கீழே வந்துட்டு க்ளோசிங் வைக்கல. மார்க் தி ஜோன். இந்த ஜோனுக்கு கீழே இந்த பர்டிகுலர் கேண்டில் வாக்கில் வந்து உங்களுக்கு க்ளோசிங் வைக்காம மேலே போயிருந்தாங்க, ரைட். மேலே போயிட்டாங்க. ஸோ என்ன பண்ணேன்னா, சரி ஓகே இந்த இடத்துல வந்துட்டு 24,350 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு 24,350 கால் ஆப்ஷன் என்ஆர்எம்எல்ல வந்துட்டு, அதாவது டெலிவரி எடுக்கிற மாதிரி வந்து பை பண்ணியிருந்தேன். இந்த ஸ்டாப் லாஸ் ஆஃப் ஹவர்லி க்ளோசிங் பிலோ திஸ் பிரைஸ் பாயிண்ட் 24,250 கீழே ஹவர்லி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா, சாரி 15 மினிட்ல க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த ட்ரேட் எக்ஸிட் பண்ணலான்ற லாஜிக்கில் வாங்கியிருந்தேன் நான். அதுக்கு அடுத்த 2 ட்ரேட்ல வந்துட்டு இந்த ஜோனுக்கு கீழே போனாலும் இந்த லெவலுக்கு கீழே போகல. இந்த லெவலுக்கு நான் ஸ்டாப் லாஸ் வச்ச ரீசன் வந்துட்டு இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்து செல்லர்ஸ் டாமினேஷன் இருக்கு, ஆர் பையர்ஸ் இவ்வளோ தூரம் கழிச்சு கூட வந்திருக்காங்க. ஸோ நம்ம அப்போ நம்ம வந்து இங்கேயே நம்ம கட் பண்ணுறது வந்து தட் வில் பி லைக் ஷூட்டிங் ஆன் த ஃபுட். அதனால ஸ்டாப் பண்ணிட்டு இந்த இடத்துல வரைக்கும் வெயிட் பண்ண நான். பட் எண்ட் ஆஃப் தி டே லாஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வரைக்கும் போயிட்டாங்க. மேலே போயிட்டு கீழே வந்துட்டு இருக்கும்போது நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். எக்ஸாக்டாக வந்து அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு போல 344.6 345 இங்கே. ஸோ போயிட்டு வந்து கீழே வரான்னும் போதே வந்துட்டு இந்த ட்ரேட் எக்ஸிட் பண்ணிட்டேன். இட்ஸ் நாட் ஒர்த் ஹோல்டிங்னு. ஸோ அப்போ எனக்கு இதில் வந்து ஒரு 700 ருபீஸ்க்கு எனக்கு ப்ராஃபிட் வந்தது. சேம் லாஜிக் யூஸ் பண்ணி பேங்க் நிஃப்டிலையும் ட்ரேட் பண்ணேன். பேங்க் நிஃப்டியில் 5 மினிட் எடுத்துட்டு 5 மினிட்ல வந்து இந்த ரிவர்ஸ் ஆச்சுல, எங்க இந்த ரிவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம். எங்கே வந்து நமக்கு சப்போர்ட் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம். நம்ம சேம் பாயிண்ட், இந்த பாயிண்ட்ல இருந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், நான் இந்த பாயிண்ட் சப்போர்ட் எடுத்தனால இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல இங்கே மூலம் மூவ் ஆகும்போது 52,500 கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணேன்னா இதுல இருந்து ஒரு 900 ருபீஸ் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியாச்சு. ஸோ அட் எண்ட் ஆஃப் தி டே நம்ம ஒரு 1,700 ருபீஸ் பேங்க் நிஃப்டியில் ஆக்சுவலாக கொஞ்சம் லாஸஸ், நிஃப்டியில் வந்து ப்ராஃபிட்டு. ஸோ எல்லாம் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது வந்து நிஃப்டியில் ஆக்சுவலாக 2,200 ருபீஸ் ப்ராஃபிட்டு. அண்ட் பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு 500 ருபீஸ் கிட்ட லாஸ் நினைக்கிறேன் நான். ஸோ மொத்தமாக 1,700 ருபீஸ் நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம் ஃபார் கேபிட்டல் ஆஃப் 50,000 ருபீஸ், ரைட். ஸோ திஸ் இஸ் டே 1 இருந்தது. இது வந்து இது எப்படி போகும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது. ஐ எம் ஹோப்பிங் இட் கோஸ் குட் அண்ட் வி மேக் சம் குட் அமௌண்ட் ஆஃப் மணி. இது வந்து ஒரு செப்பரேட் சேனலாக, இது ஒரு செப்பரேட் ஸ்ட்ராட்டஜியாக வந்துட்டு நமக்கு ஒரு மணி மேக்கிங் மிஷினாக வந்து மாறுன்றது மை ஹோப். லெட் அஸ் do this. So if you like this video, if you want me to continue doing such videos, please mention in the comment and do like this one. சரிங்களா? So we'll see you in the next video. Until then, this is Muthu Kishore signing off. See you. Bye bye.